பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை பற்றி அல் குர்ஆனில் சொல்கிற போது ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லாமல் ஐயாமம் மஅதூதாத், எண்ணி தரப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ரமலானுடைய மாதம் அது வேகமாக வந்து ரமலானுடைய நாட்கள் வேகமாக கடந்து சென்றுவிடும். அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கடைசியாக சந்திக்கக்கூடிய ரமலானாக இருக்கலாம் என்ற அச்சத்தோடு இந்த ரமலானுடைய இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் நாங்கள் சிறப்புப்படுத்த வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 9 ரமலானுடைய மாதங்களை சந்தித்து நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அந்த 9 ரமலானுடைய மாதங்களில் கடைசி ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த ரமலான் சற்று வித்தியாசமாக இருந்தது. எப்படி என்றால், ஏனைய ரமலானுடைய காலங்களில் ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். ஆனால் கடைசி ரமலானில் 20 நாட்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபில் பள்ளிவாசலில் தனது நேரத்தை காலத்தை செலவழித்தார்கள். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் ஏனைய ரமலானுடைய காலங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனை ஒரு தடவை ஓதி காட்டினார்கள். ஆனால் கடைசி ரமலானில் 2 தடவைகள் ஓதி காட்டினார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எனது வாழ்க்கையில் நான் கடைசியாக சந்திக்கக்கூடிய ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்வோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய ரமலானுடைய காலங்களை விட அதிகமாக கடைசி ரமலானில் அமல்களோடு தொடர்புபட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இரவு நேரங்கள் ரமலானுடைய பகல் நேரங்கள் எப்படி புனிதமானதோ அதே போன்று ரமலானுடைய இரவு நேரங்களும் புனிதமானது. எனவே ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் வீணாக செலவழிக்க கூடாது, பாவமான விடயங்களில் கலந்துவிடக் கூடாது. ஏன் பொதுவாக ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் வீணான விடயங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. ஏன் அல் குர்ஆன் சொல்கிறது, முஃமின்களுடைய அடையாளத்தை பற்றி பேசுகின்ற போது என்ன சொல்கிறது? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஏன் அவர்கள் தொழுகையிலே பயபக்தியோடு அவர்கள் ஈடுபடுவார்கள், தொழுவார்கள். வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். வீணான விடயங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், வீணான விடயங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். இது பொதுவாக ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு முஃமின், அவர் அழகான ஒரு முஸ்லிம், நல்ல முஸ்லிம், பரிபூரணமான முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் வீணான விடயங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. இது பொதுவான ஒரு விடயம். ஆனால் ரமலானுடைய காலத்திலே மிக விசேஷமாக நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களில், எங்களுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு வீணான விடயங்களிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. வீணான சபைகளில் எங்களுடைய நேரங்கள் கழியக்கூடாது. வீணாக மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய, புறம் பேசக்கூடிய, மற்றவர்களுடைய விவகாரங்கள் பேசப்படக்கூடிய, நன்மைகளுக்கு காரணம் இல்லாத வீணான எந்த ஒரு விடயங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ரமலானுடைய பகலை கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது இரவை கழித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று வீணான விடயங்களை யார் விடவில்லையோ, வீண் பேச்சுக்கள், அவதூறு, பொய் சாட்சியம், வீணான விடயங்களை யார் விடவில்லையோ, நாவை பாதுகாக்கவில்லையோ, நாவினால் வளவளவென்று பேசுவார்களோ, நாவினால் தேவையில்லாத விடயங்களை பேசுவார்களோ, வீணான விடயங்களில் தன்னுடைய நாவை ஈடுபடுத்துவார்களோ, அப்படியானவர்களுக்கு நோன்பின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது. வெறும் பசியாகவும் தாகமாகவும் மாத்திரமே அவருடைய நோன்பு அமையும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே பொதுவாக எல்லா காலங்களிலும் வீணான விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது, வீண் பேச்சுக்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை போன்று அதற்கான ஒரு சிறந்த பயிற்சியை ரமலானுடைய மாதம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய, சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. அவர்கள் வீணான சஃபைகளை கண்டால், வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கண்டால் அவர்கள் அப்படியே அந்த சஃபையை விட்டும் கடந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். வைதா சமிஉ லக்வ அஅரது அன்ஹு. அவர்கள் வீணான விடயங்களை காதினால் கேட்டார்கள் என்றால், கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதை அவர்கள் கணக்கெடுக்காமல் அங்கிருந்து எழும்பி சென்று விடுவார்கள். வீணான சபைகளில் அமர மாட்டார்கள் என்று நல்லடியார்களுடைய, சுவர்க்கவாதிகளுடைய, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய அடையாளங்களை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நோன்பு நோற்று நாங்கள் பகல் நேரத்தில் நோன்பு நோற்றவர்களாக இருக்கும் போது மாத்திரமல்ல நாங்கள் நோன்பாளிகள், மாறாக நோன்பு நோற்றுவதற்கு பின்னாலும் இரவு நேரங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நம்மில் பல பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பு நோற்ற நிலைமையில் தான் நாங்கள் புறம் பேசக்கூடாது, வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது, வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய பகல் நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் ரமலானுடைய மாதம் முழுக்க புனிதமானது. ரமலானுடைய மாதம் முழுக்க, ரமலானுடைய தலைப்பிறை கண்டதிலிருந்து ஷவ்வாலுடைய பிறையை காணும் வரைக்கும் அது ரமலானுடைய ஒரு பூர்த்தியான ஒரு மாதம். அந்த மாதம் முழுக்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமே தவிர பகல் நேரங்கள் மாத்திரம் அல்ல. எனவே எப்படி நாங்கள் நோன்பு நோற்ற நிலைமையில் வீண் பேச்சுக்களை விட்டு எங்களுடைய நாவுகளை பாதுகாக்கின்றோமோ, வீணான சஃபைகளை விட்டு எங்களுடைய காதுகளை பாதுகாக்கின்றோமோ, அது போன்று ரமலானுடைய இரவு நேரங்களையும் நாங்கள் கழிக்க
வேண்டும். நோன்பு திறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி வீணான களியாட்டங்கள் விளையாட்டுகளில் எங்களுடைய நேரங்கள் செலவழிக்கப்படக்கூடாது. நோன்பு நோற்றுவதற்கு பின்னால் இரவு வணக்கத்துக்காக நாங்கள் தயாராக வேண்டும். இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டால் அதற்கு பின்னால் தூக்கத்துக்கு நேரம் கொடுத்து சஹருக்கு நாங்கள் எழும்ப வேண்டும். நாங்கள் பகல் முழுக்க நோன்பு நோற்றோம், எங்கள் உணர்வுகளை அடக்கினோம், பார்வையை கட்டுப்படுத்தினோம், செவிப்புலனை கட்டுப்படுத்தினோம், இரவில் நினைத்ததை செய்யலாம் என்று ரமதானுடைய மாதத்தை நாங்கள் மாசுபடுத்தக்கூடாது. எனவே ரமதானுடைய புனிதமான பகல் நேரங்களை கண்ணியப்படுத்துவதை போன்று நல்ல விடயங்களில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்துவதை போன்று இரவு நேரங்களையும் கண்ணியப்படுத்துவோம், இரவு நேரங்களையும் நல்ல விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுத்துவோம். அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்க வேண்டும் என்று, குர்ஆன் ஓத வேண்டும் என்று, பள்ளி வாசலில் எங்களுடைய அதிகமான நேரங்கள் கழிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ரமலானில் விசேஷமான சில அமல்களை முன்மாதிரியாக எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பகல் நேரத்தை விட பொதுவாக இரவு நேரம் கண்ணியமானது, உயர்ந்தது, சிறந்தது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழ வேண்டும். அந்த 5 நேர தொழுகைகளில் 3 தொழுகைகளை அல்லாஹ் இரவில் தான் வைத்திருக்கிறார். மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களில், நஃபிலான தொழுகைகளில், ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை இரவுடைய கடைசி பகுதியில் தொழக்கூடிய தொழுகை என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை வித்ர் தொழுகை என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறான தொழுகைகளை அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தில் தான் வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன் கூட இரவு நேரத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவை கூட அல்லாஹ் இரவில் தான் வைத்திருக்கிறான், இரவில் தான். எனவே ரமலானுடைய பகல் நேரங்களையும் வீணான காரியங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதை போன்று ரமலானுடைய இரவு நேரங்களையும் வீணான சஃபைகள், வீணான பேச்சுக்கள், வீணான நடவடிக்கைகளை விட்டும் எங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து ரமலான் மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை பேணி, மகத்துவத்தை பேணி, இந்த மாதத்துடைய சிறப்பை பேணி நடப்பதற்கு வல்லநாயன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரய்யான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.